ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனதுக்காக ஒரு மெயில் வந்திருக்கு, ஓகேங்களா? அந்த மெயில் தான். அது என்ன மெயில்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தோன்னே 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் மெயில் வந்தது. இந்த மெயிலுக்குள்ளே போனோன்னே நம்மளுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக முதல்ல எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண அனைவருக்குமே என்னோடய நன்றி, ஓகேங்களா? ஏன்னா நான் இந்த வீடியோ இது வரைக்கும் எதுலேயும் ஷேர் பண்ணதில்லை, யாருலேயும் நான் போய் சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை. எல்லாமே அதில் ஓனாக வந்த சப்ஸ்கிரைபர் தான், ஓகேங்களா? நான் யாருக்குமே அந்த வீடியோவை வாட்ஸ்அப்லேயோ இல்லை மற்றவங்களுக்கோ வந்து ஷேர் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது எதுவும் கிடையாது. பட் எல்லாருமே ஓனாக வந்த சப்ஸ்கிரைபர் தான், ஓகேங்களா? 10,000 சப்ஸ்கிரைபருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இனி வர வீடியோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டாக போடுறேன். உங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவைன்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக அதை போடுறேன், ஓகேங்களா? இப்போ அந்த 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதை ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு, ஓகேங்களா? அதை நான் செக் பண்ணி பார்க்கும்போது ட்விட்டரில் போய்ட்டு போஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணேன். இது வரைக்கும் நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே இல்லை, ஓகேங்களா? ஓப்பன் பண்ணதே கிடையாது. இது மூலயமா தான் இப்போ நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதை வந்து போஸ்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்விட்டர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ண ட்விட்டர் அக்கௌண்ட்டை ப்ரொஃபஷனல் மோடாக எப்படி மாற்றுறது, ஓகேங்களா? எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெயிலில் ஓப்பன் பண்ணிச்சு. மெயிலில் வந்திருக்க ஃபஸ்ட்டு இது அதுதான், தமிழ் சேனல் கிரியேட்டடாக 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கன்க்ராச்சுலேஷன் சொல்லி கீழே வந்தோடனே 10,000 இது வந்து பூம்னு சொல்லி வருது, ஓகேங்களா? இது கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள். தமிழ் சேனல் யூ ஹவ் 10,000 ஃபேன்ஸ், ஜஸ்ட் தேங்க் அபவுட் தென் 1,000 பீப்புள் ஆஃப் லைவ் யுவர் வீடியோஸ், ஓகேங்களா? 10,000 பேருக்கு உங்களோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. அது கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஷேர்னு, அதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ட்விட்டருக்கு போகும். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட் தான் போகும். இது வரைக்கும் நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணது கிடையாது. அதனால் வந்து இப்போ நம்ம எப்படி புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஆல்ரெடி இருந்தால் லாகின் பண்ணிங்க, இல்லைனா சைன் அப் பண்ணுறதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். டேரெக்டாக கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுறது, இல்லை ஆப்பிள் ஐடி வச்சு பண்ணுறது, நமக்கு இல்லை அது வேணும்னாலும் இது பண்ணி கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து பண்ணுறது. இப்போ நம்ம மெயில் ஐடி இருக்குன்றதால மெயில் ஐடி கொடுத்து அதில் செலக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டுக்கப்புறம் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம டேட் ஆஃப் பர்த் தான், அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதை முதல்ல நான் செலக்ட் பண்ண டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே டீம் ஒன் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நமக்கு இந்த மாதிரி யூசர் நேம், ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு யூசர் நேம் நீங்களாக வந்து அதை ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணது கீழே வந்து இந்தமாரி இது தான் உங்களுக்கு ஷோ ஆகுன்றதை காமிக்குது. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் போட்டுங்க. தமிழ் சேனல் போட்டேன், பட் அதோட யூசர் நேம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா அதை இல்லாமல் வேறு ஏதாவது யூசர் நேம் வந்து நம்ம போடணும், ஓகேங்களா? ஆல்ரெடி யூஸ் பண்ண இதையே வந்து நம்ம போட முடியாது. இப்போ மிஸ்டர் தமிழ் சேனல் போட்டோன்னே நமக்கு ஓகே ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிக் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஐடி இல்லை, ஓகேங்களா? அதனால் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணோன்னே இந்தமாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து அலோ பண்ணுறீங்களோ அலோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எதனா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வரும். அதுக்காக தான் அதை கிளிக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும். என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து இது பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா? நான் இங்கிலீஷு தமிழ் இது ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். அடுத்தது யூ ஹேவ் வாண்ட் த சி ட்விட்டரில் வந்து உங்களோட என்ன கேட்டகரி அப்படின்றதான் கேட்குறாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ என்னவான கண்டென்ட்டை போட போகிறீங்க அப்படின்றத இதில் டெக்னாலஜி நான் வந்து டெக்னாலஜியை பற்றி போட போகிறேன், ஓகேங்களா? என்னென்னா ஒரு டெக் சேனல், ஒரு சேனலை பற்றி இல்லை மற்ற இது என்டர்டைன் அந்த மாதிரி வந்து என்ன இதுவோ உங்களோட இது என்ன இதுவோ அதை இது பண்ணுங்கள். ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்னா என்டர்டைன்மெண்ட்டை பற்றி கொடுங்க. பட் மினிமம் பார்த்தீங்கன்னா 3 செலக்ட் பண்ண சொல்லணும். கீழே பாருங்கள் 3 செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா? சயின்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், ஓகேங்களா? என்னோட ரிலேட்டிவில் இருக்குது. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்னா என்டர்டைன்மெண்ட் கொடுங்க, ஸ்போர்ட்ஸ் பற்றி போட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸை கொடுங்க, கேமிங் பற்றி போட்டிங்கன்னா கேமிங் கொடுங்க, ஃபுட்டை பற்றி போட்டிங்கன்னா ஃபுட்டை கொடுங்க. என்ன உங்களோட இதுவோ அதை பற்றி இது பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா? நான் இப்போ 3 செலக்ட் பண்ணோன்னே கிரேட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எனேபிள் ஆகிடுச்சு. அதை நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வாட் டு யூ வாண்ட் டு சி த ட்விட்டர், ஓகேங்களா? இந்த கேட்டகரியிலே நீங்கள் என்னென்ன வீடியோஸு என்னென்ன இதெல்லாம் நீங்கள் போடுவீங்க அப்படின்றதுக்கான ஒரு கேட்டகரி, ஓகேங்களா? இதில் வந்து டெக்னாலஜியில் பொறுத்த வரைக்கும் நான் யூடியூப்பு அந்த மாதிரி இதில் போட்டுவேன். வேறு ஏதாவது இருக்கான்றத செலக்ட் பண்ணிங்க. எனக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான் எனக்கு தேவை. அதனால் நான் வந்து டெக்னாலஜி, ஃபேஸ்புக்கு,
நான் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மில் நான் எதெல்லாம் அதிகமாக இது பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் ஆக்சுவலாக எதோன்னா நான் கம்ப்யூட்டர் ஆடோவர் பற்றிலாம் போடுவேன், அதனால் அதை பற்றி கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை கொடுத்துட்டு மற்றது எதாவது வேறு இருக்கா அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, எனக்கு அந்த டெக்னாலஜி இதிலே போதும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணலாம். இல்லை ஃபோர்ட்ஸில் வேணுனாலும் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்ன இதுவோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே டோன்ட் மிஸ் அவுட். ஓகேங்களா, ஃபாலோ த ஒன் மோர் அக்கௌண்ட்ஸ். ஏதாவது ஒரு அக்கௌண்ட்னாச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் ரூல்ஸ். ஓகேங்களா, நான் இப்போ ஃபேஸ்புக் யூடியூப் வந்து ஃபாலோ கொடுத்துறேன். ஃபாலோ கொடுத்தோன்னே எனேபிள் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு, அதனால் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போய்டும். ஓகேங்களா, இப்போ கொடுத்தவொடனே நெக்ஸ்ட்டு உடனே அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே அக்கௌண்ட்டே வந்துருச்சு. என்னடா அக்கௌண்ட் வந்துருச்சுன்ற 10 மினிட் ஆன் கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து வெர்ஷனு, என்னோடய காண்டாக்டு, மோஷன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இதை பற்றின இது நமக்கு அவ்வளோவா இன்னும் தெரியல. பட் நாம் ஓப்பன் பண்ணது இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதை பற்றின இது ஃபீச்சர்ஸில் என்ன வந்தது அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா அக்சபிலிட்டி என்னென்னலாம் அக்சஸ் பண்ணுறதுன்றது தான். அது எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ரொஃபைலில் போய்ட்டு நம்ம பார்க்கும். ஓகேங்களா, ப்ரொஃபைலில் என்னென்னலாம் நம்ம கொடுத்துருன்றதை செக் பண்ணி பார்க்கலாமா. இதில் தான் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வாங்க, இல்லை நம்மளோட இது வந்து இதுதான் தமிழ் சேனல்ன்றது போட்டிருக்கோம். பட் இதுக்குள்ளே வந்து எக்ஸ்ப்ளோரர்ஸு, நோட்டிஃபிகேஷனு, மெசேஜு, புக் மார்க்ஸு, ட்விட்டர் ப்ளூ, ப்ரொஃபைல்ஸு, மோர்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, நம்மளுடைய மெசேஜ் எதனா வந்ததுன்னா அதில் பார்க்குறது. புக் மார்க்னா உங்களோட இது வந்து என்னென்னா தான் இந்த ப்ளூ டிக் வாங்குறதுக்காக இது வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அதுவாக இதாகிடுச்சு, ஓனாக இது பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ளூ டிக் வந்துடும். பட் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய ப்ரொஃபைல், நம்மளுடைய ட்விட்டருடைய பேஜ் இதுதான். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டேன். இதில் பாருங்கள் லெட்ஸ் கெட் ஸ்டெப். இதில் வந்து எல்லாம் டன்னுன்னு இருக்குது. ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இன்னும் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இதில் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இது பண்ணிங்க. இல்லை ஸ்ட்ரீம் ஆட் கொடுத்துட்டோன்னா இதில் இருக்கிறது இதுதான். அதனால் வந்து ஃபாலோஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒன்று இதாக இருக்குது. அதுக்கப்புறம் எடிட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் கவர் பேஜ் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம யூடியூப்லாம் கவர் பேக் கொடுப்போம்ல, அந்த மாதிரி நான் இப்போ யூடியூப்பில் கொடுத்த கவர் பேக்கே கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டு அப்ளை அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பேனராக வந்து உட்காந்து பேக் சைடில் இருக்க கவர் பிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நேம் கேட்கும். உங்களோட நேம் தமிழ் சேனல் தான் வேணும்னா அதை கொடுத்துக்கலாம், இல்லை வேறு எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பயோ, உங்களுடைய பயோ என்ன பயோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சிது. இப்போ நான் ஒரு யூடியூபர், நான் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடுறேன், இல்லை இந்த மாதிரி இது நான் தான் அட்மின்னு, அந்த மாதிரி வந்து நீங்களாக வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான். பயோவில் வந்து உங்களுடைய பர்சனல் நாலேஜ் இல்லை உங்களோட சேனலை பற்றின இதோ வந்து இதில் கொடுக்குறதான், வேறு எதுவும் கிடையாது. ஐ எம் ஏ யூடியூபர், மை நேம் இஸ் சந்திரன், மை சேனல் நேம் இஸ் தமிழ் சேனல். பட் சேனலோட இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் டைப் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு ஆக்டிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா ஆக்டிங் கொடுங்க, இல்லை என்டர்டைன்மெண்ட் சேனல் வச்சுருக்கீங்க என்டர்டைன்மெண்ட்டர், நான் ரொம்ப இதுவோ காமெடியான கண்டென்ட் போடுறேன் அந்த மாதிரி வந்து பயோவில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் கீழே வந்து அது போஸ்ட் பண்ணும்போது நம்மளோட இது செக் பண்ணும்போது அதில் காமிக்கும். ஓகேங்களா, அதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து மினிமம் 30 கேரக்டரில் கொடுக்கணும். அதனால் வந்து லொக்கேஷன் என்ன கொடுத்துக்கலாம், நான் திருக்கோயிலூர்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெப்சைட், நமக்கு வெப்சைட் வந்து இது வரைக்கும் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் வெப்சைட் இது வேணும் அப்படின்னா நம்ம யூடியூபோட வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் யூடியூப்பில் போய்ட்டு நம்மளுடைய சேனலில் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி யுவர் சேனல் கொடுத்துட்டேன். யுவர் சேனல் கொடுத்தவொடனே இந்த மாதிரி வரும். இதில் போய்ட்டு அந்த மேலே இருக்க லோகோ கிளிக் பண்ணி அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரே நிமிஷம், ஷேர்னு எதனா இருக்குங்களா, எதுவும் இல்லை. அப்போ யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்டுங்க. யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் உங்களுக்கு சேனல் லிங்க்கு காமிக்கும். யுவர் சேனல் கொடுத்தாலும் அதுதான் இருக்கும் நமக்கு மோஸ்ட்லி. யுவர் சேனல் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்ட பிறகு நமக்கோட சேனலோட லிங்க். ஓகேங்களா, நமக்கு வந்து வெப்சைட் எதுவும் கிடையாது, அதனால் வந்து சேனலோட லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிட்டேன். மேலே இருக்குது என்னோடது. இல்லை நம்ம அதை கிளிக் பண்ணி இதில் கூட வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சேனலோட லிங்க் வேணும்னா கஸ்டமைசேஷன் இருக்குல்ல, யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு கஸ்டமைசேஷன் ஏர்னிங் கீழே இருக்குது பாருங்கள், கஸ்டமைசேஷன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்தமாரி ஷோ ஆகும். இதில் வந்து ஹேண்டில் கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து சைட்டு. அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதுதான் உங்களுக்கு சேனலோட லிங்க், வேறு ஒன்றும் இல்லை, சேனலோட லிங்க். ஏன்னா நம்மகிட்ட வெப்சைட் இல்லை, அதனால் வந்து சேனலோட லிங்க்கை கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அதை கிளிக் பண்ணால் நம்ம சேனலுக்குள்ளே போகிற மாதிரி. ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டேட்டா பர்த் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே சேவ் பண்ணிங்கன்னா இது நார்மல் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட். ஓகேங்களா, இல்லை எனக்கு ப்ரொஃபஷனல் கூட மாற்றினா ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இது ட்விட்டர் ப்ரொஃபைல் அக்ரி கண்டினியூ இருக்குல்ல, அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து காமிக்கும். இதில் வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து செல்ஃப் போட சொல்லுது. என்ன அப்படின்னா
உங்களுடைய சேனலில் பார்த்தன டிஸ்கிரிப்ஷன் ஏதோ ஒன்று கொடுக்கலாம். என்னென்னா ஆடியோ பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் பர்சனலில் சுவிட்ச் இருக்குது. இதில் வந்து எதனா கொடுக்கணும். நான் வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்ல யூடியூப்பில், இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் தான் அதுவும். ஓகேங்களா, வேறு எதுவும் கிடையாது. இதில் வந்து இருக்கிற விஷயத்தை வந்து நான் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் என்னென்ன போடணும் அதை தான் அதில் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து இதில் இருக்கிறத வந்து அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல் யுவர் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படி ஆட் ஏ பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் பர்சனல் பயோ டு சுவிட்ச் ஏ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட். ஓகேங்களா, நார்மல் அக்கௌண்ட் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றும் போது இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுக்குறது வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கிற, நீங்கள் இப்போ பார்த்துங்கள நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டு, இது வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றும் போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, இதோட ட்விட்டரோட ப்ரொஃபைலு அவ்வளோதான், அது மட்டும் தான் இருந்தது. இப்போ நான் இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அது ஷோ ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா, இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா, என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, எனக்கு சயின்ஸ் டெக்னாலஜி தான், அதனால் கிளிக் பண்ணிவிட்டு பிஸ்னஸாக கிரியேட்டர் கேட்குது. நான் வந்து கிரியேட்டர் தான். ஓகேங்களா, என்னோட ஓன் இது, அதனால் வந்து கிரியேட்டர்னு கொடுங்க. பிஸ்னஸ் வச்சிங்கன்னா பிஸ்னஸ் கொடுங்க. நான் ஓன்றதால் கிரியேட்டர் கொடுத்துட்டேன். கிரியேட்டர் கொடுத்தோன்னே இந்தமாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து ப்ரொஃபஷனலோட ஓம் இது. ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய ப்ரொஃபைலில் போய் பார்க்கும். ஏன்னா இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் மோடாக மாற்றினதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் போக்கும். அட்வான்ஸ் டூலில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே தான். இதில் இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். பட் இதை வந்து நம்ம தமிழ் சேனலோட இது ப்ரொஃபைலில் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணோன்னே என்ன வந்திருக்கு பாருங்கள், தமிழ் சேனல். அது கீழே அந்த பயோ ஃபுல்லாக வந்திருக்கு. பட் இந்த மாதிரி டெக்னாலஜி ஜாயினோட டேட்டுன்றது எல்லாமே இருக்குது. இதில் வந்து ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணோன்னே அதில் எடிட் ப்ரொஃபைல் கொடுத்து கவர் பிக்கப் மாற்ற சொல்லுது பாருங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம், ஆனால் அது வந்து ப்ரொஃபைலு. பட் இது ப்ரொஃபஷனல் மோட மாற்றினதுக்கப்புறம் திருப்பி இது எல்லாத்தையும் ஃபில் பண்ண சொல்லுதுங்க. ஓகேங்களா, இப்போ லொக்கேஷன் என்ன லொக்கேஷனோ அதை வந்து டைப் பண்ணிங்க. லொக்கேஷன் டைப் பண்ணிவிடுங்க. வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூடியூபோட யூஆர்எல் தான். ஓகேங்களா, நம்மக்கிட்ட வந்து இது இல்லை, உங்ககிட்ட இது வெப்சைட் இருந்ததுன்னா வெப்சைட் கொடுத்துக்கலாம். பட் இல்லாத போது நம்மளோட சேனல் நேமே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, சேனலோட யூஆர்எல்லே வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய லிங்க்கோட வந்துச்சிங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனலோடைய ஹோம் பேஜ். ஓகேங்களா, ஹோம் பேஜ்னா ப்ரொஃபைலோட இது தான். நீங்கள் யார் ஓப்பன் பண்ணாலும் இதுதான் நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணோன்னே நமக்கு இது யூடியூபுக்கு கரெக்டாக போயிடும். இப்போ இதில் வந்து கீழே நான் இதில் டன் கொடுக்காத இருக்குது பார்த்தீங்கன்னா, அது என்னென்னா ஃபாலோவர்ஸ் 5 ஃபாலோவர்ஸ் வந்து நான் இது வரைக்கும் அலோவ் பண்ணாமல் இருக்குது. என்னென்னா அக்செப்ட் பண்ணணும். இப்போ 5 ஃபாலோவர்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு இதில் தெரிஞ்சவங்க இருக்குன்னா, இல்லை உங்களுக்கு என்ன தேவைன்னா இதில் நீங்கள் ஃபாலோவர்ஸ் கொடுத்தீங்கன்னா, அப்படி இல்லைனா சர்ச் ட்விட்டர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானது வந்து நீங்களே சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து யூடியூப் எனக்கு வேணும் அப்படின்னா யூடியூப் கொடுத்துட்டு அதை நான் வந்து ஃபாலோ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபாலோன்னு கொடுத்தோன்னே கொடுத்துச்சு, ஒன்று கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதிலே போய்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நீங்களே சர்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இதை வந்து அந்த நேம் வந்து க்ரியேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அது என்ன நேம்னா அந்த யூசர் நேம் தான் அதோட இது உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, இப்போ யூடியூப்னு சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த மாதிரி காமிக்குது. நம்மளோட இது என்னவோ மிஸ்டர் தமிழ் சேனல் போட்டு நம்மளும் வருது பாருங்கள். ஓகேங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எதுவோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். உங்களை அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிமம் பார்த்தீங்கன்னா 5 இது வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, நான் 3 வந்து பண்ணியிருக்கேன், இன்னும் 2 இது அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவும் வந்து டன் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபாலோவர்ஸ் எல்லாம் 5 இதுவும் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் பண்ணோன்னே அதில் வந்து நமக்கு போயிடுச்சு பாருங்கள். அந்த கீழே இருந்ததே வந்து காமிக்கல பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம 5 இது ஃபாலோ பண்ணோன்னே அதை கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்களுக்கு காமிக்காது. அதுக்கப்புறம் உங்களோட ட்விட்டரு, உங்களை ரீப்ளேஸு, மீடியோ, லைக்ஸ், உங்களுக்கு எத்தனை லைக்ஸ் எல்லாமே அதுதான். இது நீங்கள் ட்வீட் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு இது வந்து எப்படி ட்வீட் பண்ணுறது, நம்ம என்ன ட்வீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதை வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, அதுக்காக தான் நம்ம இப்போ ட்விட்டர் அக்கௌண்ட்டே வந்து ஓப்பன் பண்ணோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஓப்பன் பண்ணிச்சு. இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் லாகின்ல இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. பட் நம்மளோட இதுதான் லாகின்ல இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இதில் ட்வீட் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி அந்த இதுமாரி இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இல்லை மோர் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், கிரியேட்டர் ஸ்டுடியோ, அனலிட்டிக்ஸு, ப்ரொஃபஷனல் டூல்ஸு, அடுத்து செட்டிங்ஸை சப்போர்ட்டு. ஓகேங்களா, என்னென்ன அந்த ஹெல்ப் சென்டருக்கு, செட்டிங்ஸ், ப்ரைவேசிக்கு என்ன இதுவோ அது எல்லாமே இது பண்ணிக்கலாம். அது வந்து மோர் செட்டிங்ஸ். இது வந்து பேஜ் இருக்குது, ப்ரொஃபஷனல் மோடாக இருக்குது. பேஜ்னா ப்ரொஃபஷனல் மோடாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து
இது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்வீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த குருவி மாரி இருக்கிறத வந்து கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை நம்ம இப்போ யூடியூப்லேயே ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு அதே கஸ்டம்ஸில் போயிடுங்க. யூடியூப்ஸ்குள்ளே போய்ட்டு கஸ்டம்ஸில் போய்ட்டு கீழே வந்து உங்களுடைய ட்விட்டரோட நேம் போட்டுக்கலாம். இல்லை நமக்கு அந்த இதிலேயே போய்ட்டு அந்த பேசிக்ஸ்லேயே தான் இருக்கும். வந்துட்டேன் பேக்கில். பேசிக்ஸ்லேயே கீழே ஸ்கொயர் பண்ணினே வந்தீங்கன்னா அங்கே வந்து லிங்க்ஸ்னு இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஆட் லிங்க்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி உங்களோட இதை வந்து அதை பேஸ்ட் பண்ணிங்க. அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு வந்தீங்களே, இப்போ அந்த ட்விட்டரோடையில் யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு வந்தல, அதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட்டு இதில் வந்து ட்விட்டர்னு சொல்லி டைப் பண்ணிங்க. டைட்டில் அது வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ இந்த ட்விட்டர்னு வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் நிறைய இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ட்விட்டரும் வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ட்விட்டரும் வந்து அதில் ஆட் ஆகிடும். பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறம் வியூ சேனல் கொடுத்து நான் உங்களுக்கு செக் பண்ணி கூட காட்டுறேன். ஒரு இது பாருங்கள், இல்லை அந்த கோ டு சேனல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாலும் போகும். அதை கிளிக் பண்ணாலும் போனோடனே மேலே பாருங்கள் யூடியூப் சேனலு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் லாஸ்ட்டாக இருக்கா, அது வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.